சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வார சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளர என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, அதாவது கடந்த சில வாரங்களாக நம்ம சேனலை அசைவ விருந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். அதாவது சிக்கன், மட்டன், மீன் அந்த மாதிரி. இப்போ அசைவம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடலாம் எப்படிங்க? அதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். என்னென்னா பால் கொழுக்கட்டைங்க. அந்த பால் கொழுக்கட்டை சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காட்டுறேன். 1 கப் பச்சரிசி மாவு, 3/4 கப் சர்க்கரை. அதாவது எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கரண்டி தேங்காய் பூ, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஏலக்காய் பவுடர், பசும்பால் 400 ml, தேங்காய் பால் 300 ml எடுத்து வச்சுருக்கேன். 1 சிட்டிகை உப்பு. இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாவு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூலேருந்து கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பின்னாடி போடுறதுக்கு. எடுத்து வச்சுருக்க சுகர்லேருந்தே சும்மா ஒரு 2 ஸ்பூன். அந்த கொழுக்கட்டையில் ஒரு இனிப்பு சுவை வரணும் இல்லையா, அதுக்காக இந்த சுகரை போட்டிருக்கேன். அதாவது எடுத்து வச்சுருக்க மொத்த சுகர்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சரிங்களா? இது இருக்கட்டும். அப்புறம் 1 சிட்டிகை உப்பு. நம்ம என்ன இனிப்பு ஐட்டம் செஞ்சாலும் அந்த இனிப்பு நம்மளுக்கு தூக்கலாக காட்டணுன்றதுக்காக இந்த 1 சிட்டிகை உப்பு அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பர்னரில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைய போகிறோம். இப்போ நீங்கள் மாவு வறுத்து செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு ஹாட் வாட்டர் தேவை கிடையாதுங்க. நான் இப்போ மாவு வறுக்கலை, அப்படியே கொழுக்கட்டை மாவு உங்களுக்கு அப்படியே போட்டு காமிச்சிருக்கிறதுனால ஹாட் வாட்டர் ஊற்றி நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது, மாவு தண்ணி ஆகிடக்கூடாது. மாவு பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டேங்க. கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும், அப்போ தான் அந்த கொழுக்கட்டையோட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு ரொம்ப கட்டியாக இருந்தால் கொழுக்கட்டை ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இந்த குண்டானில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேங்க. அதில் 1 சிட்டிகை உப்பு. சும்மா அந்த கொழுக்கட்டையில் அந்த லிக்விட் இருக்கும் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 1 சிட்டிகை உப்பு அந்த தண்ணியிலே போட்டிருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், தீயை சிம்மில் வச்சுட்டு நான் உருண்டை பிடிக்க போகிறேன். உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? நாங்கள் இதிலே 2-3 டிசைனாக போடுவாங்க. அந்த கொழுக்கட்டையை வெறும் உருண்டை மட்டும் போட மாட்டோம், இந்த மாதிரி போடுவோம். அப்புறமா இப்படியும் போடலாம். இப்படியும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் இந்த மாதிரி போடலாம். வாயில் வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் நான் கொழுக்கட்டையை. இப்போது இதில் தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் 1 சிட்டிகை உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கொழுக்கட்டையை ஃபுல்லாக இந்த வெந்நீரில் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து பால் என்னென்ன எப்போ ஊற்றணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சுடு தண்ணியில் கொழுக்கட்டை நல்லா வெந்துடட்டும். கொழுக்கட்டை மாவுலேயும் நான் உப்பு போட்டிருக்கேன், லைட்டாக இந்த தண்ணிலையும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த இனிப்பு தூக்கலாக காட்டணுன்றதுக்காண்டி ஒன்று தாங்க எடுத்து நீங்கள் வெந்நீரில் போடணும். அப்படியே நீங்கள் கொட்டிடாதீங்க. இப்போ நான் வெந்நீரில் வேக வச்ச கொழுக்கட்டை எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை போட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த சுகர் இப்போ கரைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பசும்பால் ஊற்றுறேன். பசும்பால்னால் உங்களுக்கு பசும்பால் தான் வேணும்னு இல்லை, நம்ம பேக்கெட் பால் எதுனாலும் ஓகே தான். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் போடுறேன். இப்போது 1 ஸ்பூன் தேங்காய் பொடித்து வச்சுருந்தால அதை அது மேலே போடலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. இதுக்கு நீங்கள் போடணும்லாம் கிடையாது. கூடுதல் சுவைக்காக தான் இதை எல்லாமே சேர்க்குறோம்.
இது லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் லாஸ்ட்டாக தேங்காய் பால் விட்டு நம்ம இறக்க வேண்டியதான். அது ஒரு கொதி கொதிச்சோடனே மட்டும் காட்டுறேன். இப்போ நம்ம பசும்பால் விட்டும் இந்த கொலக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பால் முதலே விட்டு கொதிக்க விடலாம். சப்போஸ் சம்டைம்ஸ் தேங்காய் பால் விட்டால் அந்த பால் தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக நம்ம விட்டு ஒரு சின்னதாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னொன்று சொல்கிறேன், இதுக்கு தேங்காய் பால் விடணும்னு பசியே கிடையாது. நம்ம நார்மல் பால்லே நீங்கள் இந்த கொலக்கட்டை பண்ணலாம். தேங்காய் பால் எல்லாமே எக்ஸ்ட்ரா நான் சேர்க்குறது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு சுவை கொடுக்கும். அதனால தான் நான் எக்ஸ்ட்ராமே எல்லாமே செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் இருக்குது, நம்ம பால் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அப்படி இல்லையா நார்மல் பால்லே டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போது நான் அந்த ஃபஸ்ட்டு வெந்நீரில் வேக வச்சேன், அப்புறம் நார்மலாக பசும்பால் ஊற்றினேன், இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கொலக்கட்டையோட கொழுகொழுப்பு தன்மை இந்த அளவுக்கு இருக்குது. இதையே இன்னும் கொஞ்சமாக கொழுன்னு ஆக்கிறதுக்காக தான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ நான் இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் விட போகிறேன். தண்ணியில் கரைச்சி விடணும், ஏன்னா கட்டி விழுந்துடும். அப்படியே நம்ம போடக்கூடாது. எப்போதுமே மாவு ஐட்டம் எது போட்டதாக இருந்தாலும் இப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் விடணும். சரிங்களா? அந்த துண்டு இல்லாமல் கரைச்சிக்கணும் மாவில். ஸ்பூன் போட்டால் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு கரையுமா என்னன்னு தெரியாது. அதனால தான் நான் விரல் விட்டு கலக்கிறேன். பார்த்துக்காதீங்க. இப்போ அந்த அரிசி மாவுக்கு தண்ணியில் கலந்துட்டேன். இப்போ ஃபைனலாக நான் இந்த கொலக்கட்டையில் ஊற்ற போகிறேன். இப்படி இருக்கிற கொழுப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையை கொடுத்துரும் நம்மளுக்கு. இது ஒரு பாரம்பரியமான பலகாரம்னு சொல்லலாங்க. இது நான் பிறந்து வளர்ந்துலேருந்து இந்த கொலக்கட்டை எங்கள் வீட்டில் செஞ்சுருவாங்க. 10 டேஸ்க்கு ஒன்ஸ் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு ஈவினிங் டைமில் எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் கொழுப்பு ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம மாவு கரைச்சி விட்டோம் இல்லையா, அது இப்போ இந்த கொஞ்சம் நேரத்தில் கொழுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதும். இந்த பக்குவத்தில் இருக்கணும். சரிங்களா? இது ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கட்டித்தன்மையை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வெளியிலலாம் நீங்கள் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இது எல்லாமே வீட்டில் நார்மலாக இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அரிசி மாவு, சுகரு, பால் இதெல்லாம் டெய்லி நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஐட்டம் தான் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரியான விதவிதமான ரெசிபிஸை பார்க்குறதுக்கு சாந்திஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைப்பண்ணி ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.